அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சாரா அப்படிங்கிற சேனல்ல இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ளவுஸ்ல வந்து பேக் சைடு கொஞ்சம் வைடான நெக்லாம் எப்படி வைக்கும்போது, ஆர்ம் ஹோல் வந்து எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கிறது. அதாவது இப்ப டீப்பா நல்லா கழுத்து வைக்கிறோம் அப்படின்னா, அந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுருக்கம்லாம் வரும். நார்மலா ஒரு கழுத்து பெருசா வைக்கும்போது, அந்த கார்னர்ல எல்லாமே சுருக்கம் வரும். இழுத்து பிடிச்ச மாரி இருக்கும். இல்லாட்டினா ஷோல்டர் பக்கம் மேல் பக்கம் லூஸ் கிடைக்கும். இல்லாட்டினா இந்த இடத்துல வந்து பேக் சைடுல ஒரு 2, 3 மடிப்பு விழுவுற மாரிலாம் வரும். அந்த மாரி வராம இருக்கிறதுக்கு கட்டிங்ல ஆர்ம் ஹோல்ல எப்படி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு, அந்த பாக்கழுத்து எந்தெந்த அளவுல பாக்கழுத்து வைக்கும்போது, ஆர்ம் ஹோல் சைடுல எப்படிலாம் அந்த அளவுகள்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க. அதே மாரி இதுல மிட் பாயிண்ட் வந்து அதாவது ஃப்ரண்ட் ப்ளவுஸோட முன்பகுதியில மிட் பாயிண்ட் அது எதை பேஸ் பண்ணி அளவுகள்லாம் கால்குலேஷன் பண்ணி போடுறது எந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பிரஸ்ட் சைஸை பொறுத்து அதனுடைய மேல் பக்கம் கொஞ்சம் கீழே பக்கம் இறங்கி இருக்கிற மாதிரி அமர்ந்தன மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரஸ்ட்ல இருந்து அடுத்த பிரஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எப்படி அதெல்லாம் கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது பல விஷயங்களை பத்தி இந்த மிட் பாயிண்ட்டை பத்தி அதை எப்படியெல்லாம் மார்க் பண்ணுங்கிறத பத்தியும் இந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம உங்களுக்கு அந்த முன்பகுதியில அந்த கீழ்ப்பக்க டாட் வந்து எவ்வளவு ஹைட்டு அது எப்படி மார்க்கிங் பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா. ஏன்னா உங்களுக்கு பிளவுஸ்ல வந்து பிரஸ்டோட அந்த மார்பகங்களோட அமைப்பு வந்து ஒவ்வொருத்தர் கஸ்டமருக்கும் எப்படி வேணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் டாட் வந்து பிடிக்க முடியும். எல்லா பிளவுஸுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டாட் வந்து யாருக்குமே பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி 3 டாட் பிடிக்கிறது இருக்கு, 4 டாட் பிடிக்கிறது இருக்கு, வெறும் 2 டாட் பிடிச்சி கூட பண்ண முடியும். அதே மாதிரி கீழே ஒரு டாட் மட்டும் பிடிச்சி போடுற கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு அந்த டாட்டும் வந்து எந்த அமைப்புக்கு எந்த மாதிரிலாம் அதை பிடிக்கணும், எவ்வளோ அகலம் பிடிக்கணும், எவ்வளோ லென்த்து பிடிக்கணும், எந்த பாயிண்ட் நோக்கி இருக்கணும், எதை எந்த பாயிண்ட்லேருந்து சென்டர் கீழே இறங்கி வரணும், அதுக்கு மேல் இருக்கிற 2 டாட்டை வந்து கரெக்ட் பண்ணும்போது கீழ் டாட் வந்து எதுக்கு தகுந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிற அந்த பல கால்குலேஷனும் சந்தேகங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. இப்ப கட் பண்ணீங்கல்ல மேம், அந்த ஆர்ம் ஹோல் அந்த ஸ்கேல கொஞ்சம் தள்ளி வச்சு கட் பண்ணீங்கல்ல, அந்த இதுல கட் பண்ணாம அத வரைஞ்சதுலயே கட் பண்ணிடுவீங்களா? இது சொல்றீங்களா? மேல மேல. இங்க சொல்றீங்களா? ஆமா, அங்க வரைக்கும் அந்த ஷேப் வச்ச ஸ்கேல்ல கட் பண்ணீங்க. இல்ல, இல்ல. அதுக்கும் மேல ஒரு இப்போ இந்த ஷேப் வைக்கும்போது நீங்க கரெக்ட்டா பார்த்து வைக்கணும். ஏன்னா இல்லாட்டினா அந்த லைன விட்டு இது கீழ வந்துரும். நான் அதனால லைன விட்டு கீழ வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக லைனோட வெட்டியிருக்கேன். ஓகே மேம். இந்த இது டிரா பண்ணும்போது இது பட்டையா இருக்கு இல்லைங்களா? நமக்கு மார்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த லைன் அகலமா விழுவும். ஓகே. அந்த மேல் போர்ஷன் வந்து ஒரு 1/4 இன்ச் அல்லது தள்ளீங்கல்ல, அந்த தள்ளனதுலாம் இல்ல. நீங்க ஸ்கேல்ல போட்ட ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து இது அப்படியே ஆமா. வரைஞ்சதுக்கு. இங்க எல்லாம் எதுவுமே வெட்டல. இத மட்டும் தான் நான் வெட்டியிருக்கேன். அது வந்து இந்த லைன விட்டு கீழ இறங்கிருச்சுங்கறனால நான் லைனோட கரெக்ட் பண்ணி வெட்டியிருக்கேன். ஓகே. தேங்க் யூ. ஏன்னா இந்த இடம் இப்படி வெட்டுனீங்கன்னா அது ஆர்ம் ஹோல் ஷேப்பே மாறிடுங்க. இப்போ இதுல நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து கிராஸா வச்சு நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது சென்டர் ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதையே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஷோல்டர் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நெக்கினுடைய அகலம் இதேதான், ஷோல்டருக்கும் அதேதான், இதுவும் அதேதான். இங்க மட்டும் லைட்டா ஒரு 1/4 இன்ச் மட்டும் லைட்டா ஸ்லாண்டிங். அவ்வளவுதான் மேல் இந்த சைடு நான் பண்ணியிருக்கிறது. அடுத்தது இந்த யோக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டியினோட உயரம் ஒரு 3 இன்ச் போதும்ட்டு நான் இதில் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணியிருக்கேன். இது வந்து 3 இன்ச்சு. இங்கே நான் மார்க் பண்ணுறது 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் வருது. ஆனால் நான் 1.25 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த 1/4 இன்ச்சையும் இதையும் நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸ் கட்டிங்னா நிச்சயமா ஒரு 1 மீட்டருக்கு மேல வேணும்ல? கிராஸ் கட்டிங்னா பாடி இடுப்பு உயரம் கை நீளத்தை பொறுத்து வருங்க. 1 மீட்டர் வேணுங்க. நெக்குக்கு சின்னதா ஒரு கட் போட்டுக்கோங்க. இது ஃப்ரண்ட் நெக்குக்கு. பேக் வந்து மார்க் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரண்ட்டுக்கு லைன் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நெக்கு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம்.
இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கிறனால நீங்கள் நெக்குக்கு அங்கே எவ்வளோ அகலம் கொடுத்தீங்களோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் கரெக்டாக இதே ஷேப்பு தான், இங்கே கீழே மட்டும்தான் நான் மாற்றிருக்கேன். இப்போ இதில் இந்த லைனில் நெக்கினோட உயரம் எங்கே வருதுன்னு பார்த்துக்கலாம். 6.5 + 1/2 அப்படின்னா 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 7 + 1/2 அப்படின்னா 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மேம் இப்ப பானைக்கு கொடுத்தா அதே இந்த 7க்கு நீங்க இறக்கிருக்கீங்களா அதே வச்சு வெட்டிக்கலாங்களா இல்ல கொஞ்சம் ஏத்தணுமா? சுடிதார்னா மட்டும்தான் அப்படி பண்ணணுங்க. இது பிளவுஸ் வந்து உள்ள போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நீங்கள் அதே அளவே வச்சுக்கலாம். ஷோல்டர் ஃபால் ஆகாதுங்களா? ஆகாதுங்க. தேங்க்யூ. இப்போ இதை என்ன பண்றேன்னா இப்படி நார்மலா இப்படி ஸ்ட்ரைட்டா வர்றத இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இப்படி ஸ்லாண்டிங் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை வந்து இப்படி லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போடுற அந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு. இது எதுக்குன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசம் வரும், ஒரு ஷேப், அவ்வளோதான். இங்கே வரைக்கும் நம்ம வெட்ட போகிறது கிடையாது. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம நார்மலாக வெட்டுறதுக்கும் இதுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு இந்த அளவுக்கு வெட்டினா போதும். அதே மாதிரி நெக்கு வந்து என்ன வைடு வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேணுனாலும் இப்படி டிசி மார்க்கர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் இப்படி மேலே வச்சுட்டு லைன் போடுங்க. அப்போ தான் அந்த கோட்டுக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லாட்டினா அதை தாண்டி வெளியே போயிடும். அப்புறம் நம்ம அதில் வெட்டினோம் அப்படின்னா அந்த ஷேப் வராதுங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம கரெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த 1/2 இன்ச்சை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மார்க் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சை வந்து எதுலேயுமே நீங்கள் கணக்கு போடக்கூடாது. அதனால் அதை தனியாக லைன் போட்டு விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் மறுபடியும் மெஷர் பண்ண தேவையில்லை. இப்போ 36 இன்ச்சுக்கு நான் 9 இன்ச்சுக்கு மிட் பாயிண்ட்டு மார்க் பண்ணுறேன். இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணுறேன். அதிலிருந்து 1 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணுறேன். ஸோ இதை தான் நான் வந்து லைன் போடுறேன். இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி உள்ளே மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி, இது 4.5 வரணும். அந்த 4.5லேருந்து ஒரு 1/2 இன்ச்சை மட்டும் உள்ளே தள்ளிக்கிறோம். அதே இங்கே என்ன அளவு வருதோ அதே அளவு இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் இப்போ உங்களுக்கு சென்டர் பாயிண்டினுடைய லென்த்து, டாட்டினுடைய லென்த்து. சரிங்களா? எடுத்த அளவு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதிலிருந்து 1 இன்ச்சு மேலே கொண்டு வந்திருக்கேன். இங்கேருந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி இருக்கேன். அவ்வளோதான். இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் ஸ்லாண்டிங்காக போட்டுக்கிறேன். ரொம்ப கொடுக்கல, 1/4 இன்ச்சு மட்டும்தான். இந்த மேலே இதே தான் இது. இப்போ இங்கே டாட்டுக்கு வந்து நான் என்ன அளவு டாட் பார்த்தீங்கன்னா 1.25 1.25. சரிங்களா? இங்கே நம்ம 1.25 தான் கால்குலேட் பண்ணணும். இங்கேருந்து 1.25, இங்கேருந்து 1.25. இப்போ இதுதான் உங்களுக்கு இந்த டாட்டினுடைய போர்ஷன். இங்கே 1/2 இன்ச்சு தள்ளணும்னா இங்கேருந்து இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபோல்டு பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்கிறனால நான் இதை இப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 1.25, இங்கே 1.25, இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டாட் அளவு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளிக்கிறேன். அப்போ இது பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இந்த டிஸ்டன்ஸ் வருது. அதே மாதிரி இந்த டாட் எங்கே பிடிக்கணும் அப்படின்னா இந்த கட்டில் இருந்து இந்த சென்டர் இதில் இருந்து சும்மா இப்படி, ஏன்னா இங்கே உள்கை வெட்டிடுவோம், இந்த சைடு இப்படி தான் வரும். அப்போ நம்ம இங்கே தான் வந்து மார்க் பண்ணோம். இந்த டாட்ல இருந்து 1.5 இன்ச்சு தள்ளி இங்கே வந்து நான் பாயிண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் நீங்க எவ்வளவு வேணாலும் இந்த இறக்கம் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கிருந்து இப்போ இதனோட ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 12.5 இன்ச்சு வருது. நம்ம 12.5 + 1 13ன்னு சொல்லி வைப்போம். அப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது இந்த அளவு தான் வரும். இப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கொடுக்கறது தான் ஓப்பன் லென்த். இப்போ நான் இதுல வந்து ஒரு 1.25 கொடுக்குறேன். இந்த இடத்துல வரும். அப்போ டாட்டுக்கு இதுக்கும் நல்லாவே டிஸ்டன்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து நம்ம கனெக்ட் பண்ற லைன். இந்த சைடு இந்த டாட்டோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இறங்கி வரும், அதை அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டுமே ஜாயிண்ட் ஆகணும். அதனால
நமக்கு இது மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். இந்த டாட்டினுடைய அளவும் இந்த இந்த லென்த்தும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். இப்போ இது 3 இன்ச்சு அப்படின்னா இது 3 இன்ச்சு. இதுதான் நமக்கு பாயிண்ட். நம்ம வெட்டும்போது இதை கரெக்ட் பண்ணி வெட்டிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ இதுபடி நீங்கள் வெட்டிட்டு எப்பவும் போல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு தள்ளி வரும். இது வந்து கீழே இறங்கி வரும். அதனால இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோல்டிங் போட்டெல்லாம் நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. நீங்க இதே மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்படியே கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்ப எல்லா மார்க்கிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்பதான் நான் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்றதுக்கு சிசரையே எடுக்கிறேன். மேம் ஒருக்கா அந்த அந்த மிட் பாயிண்ட் கீழே உள்ள டாட் இதை ஒருக்கா திரும்ப ஒருக்கா சொல்லுங்க மேம். மிட் பாயிண்ட் கீழே எடுத்தீங்களா ஒருக்கா சொல்லுங்க மேம். இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இல்ல மிட் பாயிண்ட்ல இருந்து எடுத்து அரை இஞ்சி அங்க உள்ள அவுட்லைன்ல எடுக்கிறீங்களா? இல்ல இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப 4 இன்ச்சு வருது அப்படின்னா இங்க 9 இன்ச்சு வருது. அப்ப இங்க கீழே 4.5 இன்ச்சு வருது. சரிங்களா? இந்த 4.5 இருந்து 1 இன்ச்சு நான் மேல எடுக்கிறேன். இந்த 1 இன்ச்சுக்கு வந்து நான் லைன் போட்டுட்டேன். இப்ப இதுதான் என்னுடைய அண்டர் பஸ்ட். சரிங்களா? இதுதான் அண்டர் பஸ்ட். இது நமக்கு இப்படி கார்னர் போறது இது நமக்கு தேவையில்லை. நம்ம ஃபோல்டு பண்ணி கட் பண்ணாலும் இது வேஸ்ட் தான் நமக்கு போகும். அதனால நீங்க இதை கார்னர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்ல நீங்க இப்படியே கொடுத்து இப்படியே கட் பண்ணி இங்க நாச் போடுறதுனால நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இங்க என்ன பண்றேன்னா இங்க வந்து எனக்கு 4.5 இன்ச்சு வந்தது. அதை வந்து நான் 1/2 இன்ச்சு உள்ள தள்ளிட்டேன். அது எல்லாத்துக்கும் தள்ளணுமா? எல்லாத்துக்குமே தள்ளணுங்க. சரிங்களா? இங்க 1/2 இன்ச்சு நான் உள்ள தள்ளிட்டேன். அப்போ இங்கேயும் நான் அளவு குறைச்சிருக்கேன், இங்கேயும் அளவு குறைச்சிருக்கேன். அப்ப இந்த அளவே இங்க வைக்கிறோம் அப்படின்னா இதுதான் நமக்கு சென்டர் லைன். இப்ப இதுவே நீங்க பிரின்சஸ் கட் மாதிரி போடுறீங்க அப்படின்னா இது இப்படி வந்துடும், இது இப்படி போயிடும். சரிங்களா? அப்போ வந்து இந்த ஒரு டாட் மட்டும் தேவைப்படும், இதெல்லாம் தேவைப்படாது. இப்ப பிரின்சஸ் கட் கொடுக்கும்போது இங்க நம்ம சீம் அலவன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்துக்கணும் எக்ஸ்ட்ராவா. அப்பதான் வந்து இங்க அதிகப்படுத்தணும். இல்லாட்டினா உங்களுக்கு பட்டி வைக்கும்போது இது வந்து நம்ம சும்மா லைன் போட்டு ஸ்டிச் மட்டும் தான் கொடுக்குறோம். இதுக்கு என்ன ஆகும், நம்ம வெட்டி எடுக்கும் போது நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். பிரின்சஸ் கட்டா இருந்தா மட்டும்தான். அதை இதுல கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், நார்மலா என்ன அளவோ 1.25 2 பக்கம் நான் இந்த சென்டர் லைன் போட்டதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு 1.25 இந்த பக்கம் ஒரு 1.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு தள்ளி இருக்கேன். இந்த 1 இன்ச்சு தான் தள்ளணுமா அப்படின்னா ரொம்ப கம்மி பண்ணீங்கன்னா இந்த டாட் வந்து இங்கெல்லாம் சுருக்கம் வரும். நான் சொன்ன மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் தான் நமக்கு பஸ்ட் பாயிண்ட். அதை சுத்தி நமக்கு இந்த டாட் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணும். அவ்வளவுதான். இது வந்து மெயினான டாட் அப்படிங்கும்போது இது கப் ஷேப் வந்து கரெக்டா லிஃப்ட் பண்ணி நிறுத்துறதுக்கு இந்த டாட் தேவை. மற்றதெல்லாமே வந்து சப்போர்ட்டிங் டாட் தான். அதனால அந்தந்த போர்ஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கப் ஷேப் கொடுக்கறதுக்கு தான் மற்ற டாட்ஸ் எல்லாமே. அதனால மெயினான இருக்க டாட்டை வந்து நீங்க கரெக்டா போட்டுட்டு அதை சுத்தி வர டாட்டை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா இதுல ஒரு 1/2 இன்ச்சு தான் உங்களுக்கு இதுல இடம். கொஞ்சம் இப்படி ஏத்தலாம், இல்ல கொஞ்சம் இப்படி இறக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப எல்லாம் மேல கொண்டு போக கூடாது. இதுக்கு மிட் பாயிண்ட் பார்க்க கூடாது. அது எல்லாமே எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து தான் இங்கேயும் எவ்வளவு இறக்கணும் ஏத்தணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ.